சம்பந்தி, நீங்க எதுக்கு போன் பண்ணீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். மாப்பிள்ளைய நல்லா பாத்துக்க சொல்லிதானே. அதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க. நாங்க மாதவனை நல்லபடியா கவனிச்சுக்கிறோம். நான் அதுக்காக ஃபோன் பண்ணல. நீங்க மேடிய நல்லா பாத்துப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் ஃபோன் பண்ணதுக்கான காரணமே வேற. வேற என்ன காரணம் சம்பந்தி? மேடிக்கு ட்ரைனிங் கொடுக்க ஒரு டீச்சர் இருக்காங்க. அவங்க பேரு ராசாத்தி. அவங்களால மேடி கல்யாணத்துக்கு வர முடியல. அதனால மேடிய ஸ்வேதாவையும் பார்த்து அவங்களுக்கு வாழ்த்து சொல்றதுக்காக உங்க வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. சம்பந்தி அம்மா, நீங்க இப்ப சொன்ன ராசாத்தி டீச்சரை நீங்க நேர்ல பாத்திருக்கீங்களா? இல்ல சம்பந்தி அம்மா, அவங்கள நேர்ல பாக்குறதுக்கான சந்தர்ப்பம் இது வரைக்கும் அமையவே இல்ல. நல்ல வேலை தப்பிச்சோம். நேர்ல பாத்திருந்தா நம்ம கதை எப்பவோ கந்தலாயிருக்கும். ராசாத்தி டீச்சரை கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கங்க. அதுக்காக தான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். சரிங்க சம்பந்தி. ஐயோ, ராசாத்தி இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வரப்போறா. என்ன பண்றதுன்னே தெரியலையே. பாட்டி, ஆசை ஆசையா சமைச்சோம். இவன் சாப்பிடுறத பார்த்தா இனிமே நாம சாப்பிட முடியாது போல இருக்கே. ஸ்வேதா, கொஞ்சம் குழம்பு போடு. போடு போடு போடு. இங்க இதுல நல்லி எலும்பு கூட இல்லையே. எதை இப்படி உறிஞ்சு உறிஞ்சு சாப்பிடுறான்? இங்க வாங்க. பூமிகா, உங்க அம்மா கூப்பிடுறா, என்னன்னு பாப்போம் வா. வாங்க. ஸ்வேதா, நல்லா கவனிச்சுக்கோ. இத வந்துடுறோம். என்னம்மா சொல்ற? ராசாத்தி அம்மா இங்க வராங்களா? ஆமாண்டி, அதத்தானே இவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருக்க. ஐயோ, இப்ப என்னத்த பண்றது? யோசிக்கலாம் இரு. அம்மா, பேசாம நம்ம வீட்டுக்கு வெளியே பூட்டிட்டு நம்ம எல்லாம் உள்ள இருந்துடலாமா? ராசாத்தி அம்மா வந்து பாத்துட்டு வீடு பூட்டி இருக்குன்னு நினைச்சிட்டு போயிடுவாங்க. நல்ல யோசனைதான். வாங்க போய் முதல்ல வீட்டை ஆமா, வாங்க. வாங்க. ஐயோ, என்னாச்சு? என்னாச்சு? அத்தை, ராசாத்தி வந்துட்டா. அத்தை, போச்சு. நாம தூண்டில மாட்டின மீன் மாதிரி நல்லா வசமா சிக்கிட்டோம். ஐயோ, என்ன பண்றது? ஐயோ. ராசாத்தி வந்து ஸ்வேதாவையும் நம்ம எல்லாரையும் பார்க்க போறா. ஸ்வேதாவை இத்தனை வருஷம் கடத்தி ராசாத்தி கிட்ட இருந்து பிரிச்சு வச்சது நாம தான் தெரிஞ்ச உடனே அடுத்த நிமிஷமே நம்மள ஜெயில வைக்க போறா. பூமிகா வாழ்க்கை, நம்ம வாழ்க்கை எல்லாம் மொத்தமா முடிய போகுது. அத்தை, என்னத்த பண்றது? ஏய், புலம்பாம கொஞ்சம் சும்மா இருக்கியா? என்ன யோசிக்க விடு. முதல்ல இங்க இருந்து வாங்க. வாங்க.
பூமிகா நீ தான் ராசாத்திய சமாளிக்கணும். நான் எப்படி சமாளிக்கிறது பாட்டி? என்னது இவ்ளோ நேரம் பெல் அடிச்சிட்டு இருக்கோம், யாரையும் காணுமே. ஏன் யாரும் கதவு திறக்க மாட்டாங்க? மேடி, நீங்க சாப்பிட்டுட்டு இருங்க. யாரோ வந்திருக்காங்க போல, காலிங் பெல் அடிச்சிட்டு இருக்காங்க. நான் பாத்துட்டு வந்துடுறேன். சரி. பூமிகா நீ ஸ்வேதா மாதிரி நடி. நானும் கண்மணியும் ஸ்வேதாவை வெளியில கூட்டிட்டு போயிடுறோம். என்ன? நான் ஸ்வேதானா? அப்போ மேடி என் புருஷனா? என்னாலலாம் முடியாது பாட்டி. பூமிகா சும்மா தானடி. ஆ, உனக்கும் கௌதமுக்கும் கல்யாணம் நடக்கணும்னா பாட்டி சொல்ற மாதிரி செய். ம். ஸ்வேதா, என்ன பூமிகாமா? ஸ்வேதா என் கூட வாமா, உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். அம்மா, யாரோ பெல் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆ, யாருன்னு பாத்துட்டு வந்துடுறேன். நான் பாத்துக்கிறேன் ஸ்வேதா, நீ போ. ஆ, வா வாமா வா. நீங்க ஆ, என்ன உங்களுக்கு தெரியாது, ஆனா உங்களை எனக்கு தெரியும். நான் மேடியோட டீச்சர். அப்படியா? நான் ஸ்வேதா. உள்ள வாங்க ஆண்டி. ஆ, மேடி ஆ? வாங்க, யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. பெரிய மகாலட்சுமி. என்ன புது மாப்பிள்ள, நல்லா இருக்கீங்களா? ஆ, நல்லா இருக்கேன். என்ன வீட்ல யாருமே இல்ல? அதுவா, எல்லாரும் ஷாப்பிங் போயிருக்காங்க. ஆ, ஆமா பெரிய மகாலட்சுமி, நான் சொல்ல சொல்ல கேட்காம என்ன மட்டும் விட்டுட்டு போயிட்டாங்க. சரி இந்தாங்க. ஆ, ம். இந்த ஃபார்மாலிட்டி எல்லாம் எதுக்கு ஆண்டி? பொண்ணு மாப்பிள்ளைய பார்க்க வரும்போது வெறும் கையோடுவா வர முடியும்? வாங்கிக்கோங்க. சரி கொடுங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்கிக்கோங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா? No, no, she's not my wife. மேடி, போட்டு விட்டுட்டு போயிட்டானே, இப்ப எப்படி சமாளிக்கிறது? ஆண்டி, நீங்க ஒன்னும் தப்பா எடுத்துக்காதீங்க. நான் மேடிய கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ரொம்ப சேட்டை பண்றாருன்னு திட்டிட்டேன். அந்த கோபத்துல என்ன பொண்டாட்டியே இல்லைன்னு சொல்லிட்டு போறாரு. என்னால புரிஞ்சுக்க முடியுது. சரி, உங்க அப்பா அம்மாவை நான் கேட்டுதான் சொல்லுங்க. இந்தாங்க. தேங்க்ஸ் ஆண்டி. சரி, நான் வரேன். ஓகே. அப்பாடா. வா பொண்டாட்டி.
அத்த, ம் இன்னைக்கு பூமிகா கௌதம் கல்யாணத்தை எப்படியாவது பேசி முடிச்சிடணும். ம் ஓகேம்மா, கண்டிப்பா பேசி முடிச்சிடலாம். ம். வா. மேடி, வாங்க 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 சம்பந்தி, வாங்க. மாம், நான் மாடிக்கு போறேன். சரிப்பா. ஸ்வேதா, அத்தை, காஃபி போட்டு எடுத்துட்டு வா. போ. வாங்க உட்காருங்க, நான் இப்ப சரி. வந்துடுறேன். அப்புறம் நேத்தெல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? ஆ, ஏதோ முடிஞ்சது சம்பந்தியம்மா. உங்க அளவுக்கு இல்லைனாலும் ஏதோ எங்களால முடிஞ்ச அளவுக்கு செஞ்சு கூட்டிட்டு வந்திருக்கோம். நேத்துக்கு எப்படி போச்சு? அதை ஏன் கேக்குறீங்க? நேத்து ஒரே கூத்தா போச்சு. ஏன், என்னாச்சு? இதுங்க ரெண்டும் எதுக்கு வந்திருக்குதுங்க? என்ன பேசுறாங்கன்னு கேப்போம். மாதவன் குழந்தை மாதிரின்னு நீங்க சொன்னீங்க. ஆனா உண்மையாவே குழந்தைதான்னு நேத்து தான் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். மாதவன் பெட்லயே உச்சா போயிட்டாரு. ஓ, உங்க வீட்லயும் போயிட்டானா? கருமம், உச்சா கதைய போய் நடு ஹால்ல உட்காந்து பேசிட்டு இருக்குதுங்க. அதை விடுங்க, நாங்க ஒண்ணும் பெருசா எடுத்துக்கல. ம். கண்மணி, என்ன பேச வந்திருக்கோம்? நீ என்ன பேசிட்டு இருக்க? சம்பந்தியம்மா, ம். சொல்லுங்க. அது நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். முக்கியமான விஷயமா? என்ன விஷயம் சொல்லுங்க. அது ஒண்ணுல சம்பந்தியம்மா, ம். பூமிகாவும் கௌதமும் ஒருத்தர ஒருத்தர் விரும்புறாங்க. என் அம்மா கிட்ட கௌதம் பூமிகா அண்ணன் தங்கச்சி மாதிரி பழகுறாங்கன்னு சொல்லிட்டு இங்க வந்து அத்தை கிட்ட விரும்புறாங்கன்னு சொல்றீங்களா? புழுகு முட்டைகளா? கௌதம் பூமிகாவை விரும்புறானா? எப்ப நடந்தது இதெல்லாம்? இப்பதான் ஒரு 4 மாசமா சம்பந்தி. நீங்க மாப்பிள்ள, சின்ன மாப்பிள்ள எல்லாரும் புவனேஸ்வரி அம்மன் கோயிலுக்கு போயிருந்தீங்கல்ல, அங்கதான் கௌதமும் பூமிகாவும் சந்திச்சிருக்காங்க. அப்படியே நட்பாகி அது இப்ப காதலாயிருக்கு. அப்படியா? இது எதுவுமே எனக்கு தெரியாதே. கௌதம் இத பத்தி என்கிட்ட எதுவுமே சொல்லலையே. சின்னஞ்சிறுசுங்க, இதை எப்படி பெரியவங்க கிட்ட சொல்ல முடியும்? அதான் கௌதம் இத பத்தி உங்ககிட்ட சொல்லியிருக்க மாட்டாரு. குழந்தைங்க லவ் பண்ணாலும் பெரியவங்க நாம தானே கலந்து பேசி கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதான் நாங்களே பேச வந்தோம். எங்க வீட்டு பொண்ணு ஒண்ணு ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்துட்டோம். எங்க இன்னொரு பொண்ணு உங்க வீட்டுக்கு வாழ வந்தா அதுல எங்களுக்கு சந்தோஷம்தான். ஏன்னா பூமிகா, ஸ்வேதா அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் ஒன்னா ஒத்துமையா வளர்ந்தவங்க. இது வரைக்கும் அவங்க பிரிஞ்சதே இல்ல. வாழ போற வீட்லயும் ஒன்னா இருந்தா ஸ்வேதா ரொம்ப சந்தோஷப்படுவா. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையா இருப்பாங்க. சம்பந்தி, நாங்க பூமிகா மேல இருக்கிற அக்கறையில பேசுறோம்னு நினைக்காதீங்க. உங்க குடும்பம் என்னைக்குமே ஒத்துமையா இருக்கணும்ன்ற அக்கறையில தான் பேசுறோம். ஏன்னா மருமகளுங்க ஒத்துமையா இருந்தா தானே குடும்பம் நல்லா இருக்கும். அந்த விதத்துல ஸ்வேதாவும் பூமிகாவும் ரொம்ப ஒத்துமையா இருப்பாங்க. சம்பந்திமா, கௌதம் மட்டும் பூமிகாவை சந்திக்காம அவங்க காதலிக்காம இருந்திருந்தா எங்க வீட்டுல ஸ்வேதான்னு ஒரு பொண்ணு இருக்கிற விஷயமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. மாதவன் ஸ்வேதா கல்யாணமும் நடந்திருக்காது. 2 பேரும் சேர்ந்து அத்தைய என்னமா பிரெயின் வாஷ் பண்றாளுங்க. மாதவன் ஸ்வேதா கல்யாணத்துக்கு ஆணி வேறே பூமிகாவோட காதல் தான். அதனால அது நிறைவேறணும். அப்பதான் மாதவனும் ஸ்வேதாவும் நல்லா இருப்பாங்க.
நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான், நான் ஒத்துக்கிறேன். மாதவனுக்கு ஸ்வேதா மாதிரி ஒரு தங்கமான பொண்ணை கட்டி கொடுத்ததுக்கு நான் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன். இருந்தாலும் கௌதம் கல்யாண விஷயத்த நான் தனியா முடிவு எதுவும் எடுக்க முடியாது. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட பேசிட்டு என்னன்னு சொல்றேன். சரிங்க சம்பந்தி, நீங்க நல்லா யோசிங்க. நாங்க சொன்னதெல்லாம் சம்பந்தி கிட்ட சொல்லி ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க. ஆமா சம்பந்தி, நீங்க நல்ல முடிவு சொல்வீங்கன்ற நம்பிக்கையோட நாங்க கிளம்புறோம். ஸ்வேதா, நாங்க கிளம்புறோமா? காஃபிமா? இல்லம்மா, வேண்டாம், இன்னொரு நாள் வந்து சாப்பிடுறோம். ஸ்வேதா, புகுந்த வீட்டை நல்லா பாத்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. நாங்க வரோம். நாங்க வரோம் சம்பந்தி. போயிட்டு வாங்க. மாதவன் ட்ரீட்மெண்ட்டுக்காக நீங்க 2 பேரும் வருவீங்கன்னு கல்பனாமா சொன்னாங்க. அது கேட்டதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஹஸ்பண்ட ப்ராப்ளத்துல இருந்து வெளியில கொண்டு வர ஒய்ஃபால தான் முடியும். மேடி, மாதவன் அவர் பெட்ல அவர் அறியாமலேயே பாத்ரூம் போறதான பிரச்சனை. மேடி அமைதியா உட்காருங்க. ஆமா டாக்டர், இந்த வயசுல ஒருத்தர் பெட்ல பாத்ரூம் போறாருன்னா அவர் உடம்புல என்ன பிரச்சனை இருக்கு அதை சரி பண்ணணும்னு நினைக்காம கிண்டல் பண்றாங்க. அதனால இவர் மனசளவுல ரொம்ப பாதிக்கப்படுறாரு. அதான் நான் இங்க கூட்டிட்டு வந்தேன். டாக்டர், நீங்க தான் இவரை சரி பண்ணணும். மேடி. எஸ் டாக்டர். ஒரு நிமிஷம் இப்படி பக்கத்துல வந்து உட்காருங்க. போங்க. வாங்க, உட்காருங்க. நாக்க காட்டுங்க. வாய நல்லா ஆன்னு தரங்க. மூச்சை நல்லா இழுத்து விடுங்க. பல்ஸ் எல்லாம் சரியாதான் இருக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. மாதவன் ஹெல்த் வைஸா ஓகே தான். டாக்டர், நீங்க சொன்னது கேட்டதுக்கு அப்புறம் தான் நிம்மதியா இருக்கு. இவரு பாத்ரூம் போற பிரச்சனை எப்ப சரியாகும்? அது பிராக்டிஸ்ல தான் கொஞ்சம் கொஞ்சமா மாறும். ஃபர்ஸ்ட் இவருக்கு நைட் 7 மணிக்கு முன்னாடியே டின்னர் வாட்டர்லாம் முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் குடிக்க தண்ணி கொடுக்காதீங்க. தூங்குறதுக்கு முன்னாடி கம்பல்சரி பாத்ரூம் போயிட்டு வந்து தூங்க சொல்லுங்க. கொஞ்ச நாள் அந்த ப்ராப்ளம் தானா சரியாயிடும். ஓகே டாக்டர், நீங்க சொன்னதெல்லாம் நான் பண்றேன். இவரு எப்போ மத்தவங்க மாதிரி சாதாரண மனுஷனாவாரு? மேடிக்கு ஐக்யூ நல்லாதான் இருக்கு. இவர் மாதிரி இருக்கிற பேஷண்ட்ஸ் ரொம்ப மோசமா இருப்பாங்க. நாக்க காட்ட சொன்னா மூக்க காட்டுவாங்க. நாம சொல்றது எதையுமே அவங்களால புரிஞ்சுக்க முடியாது. ஆனா மாதவன் அப்படி இல்ல. நாம சொல்றத நல்லா புரிஞ்சுக்கிறாரு. அதுக்கேத்த மாதிரி பிஹேவ் பண்றாரு. கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்தா போதும், இவர் எல்லாரும் மாதிரி மாத்திட முடியும். ஒரு கம்பெனி எடுத்து நடத்துற அளவுக்கு பெரிய ஆளாயிட முடியும். இவரை மார்னிங் ஜாகிங் கூட்டிட்டு போங்க, யோகா பண்ண வைங்க. அப்புறம் ஸ்பாஸ்டிக் சென்டர் கூட்டிட்டு போய் அங்க சின்ன மைண்ட் பிராக்டிஸ் கேம்ஸ் இருக்கும், அதெல்லாம் பண்ண வைங்க.
யூடியூப்ல இது சம்பந்தமா பர்சனல் ட்ரைனிங் வீடியோ இருக்கும், அத பாருங்க. இவருக்கு சொல்லி கொடுங்க. மாதவன் கொஞ்சம் கொஞ்சமா மாறிடுவாரு. சரிங்க டாக்டர், நீங்க சொன்ன மாதிரியே நான் எல்லாம் பண்ண வைக்கிறேன். நாங்க வரோம். வாங்க. போலாம் ஓகே மாடி. பொண்டாட்டி பாய். ஓகே ஓகே. வாங்க. பாஸ்கெட் கொடுங்க. இந்தாங்கம்மா. பெரிய மகாலட்சுமி, ஸ்டாப் ஸ்டாப் சார். என்னாச்சு? பெரிய மகாலட்சுமி. பெரிய மகாலட்சுமியா? என்ன சொல்றீங்க? ஆமா, அங்க பாரு.